எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டி. இன்னைக்கு நம்ம மாயாஜால உலகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட டாப் 3 ஃபேரி டேல் ஃபேண்டசி திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எம்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லே ஒரு அடி அடிச்சிருங்க. நம்பர் 3, அலீஸ் இன் ஒண்டர்லேண்ட். 19 வயசு டீனேஜரான ஆலிஸ் அவளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அப்போ ஒரு கோட்டு போட்ட முயலை பார்க்குறா. அந்த முயலை பின்தொடர்ந்துட்டே போய் ஒரு முயல் பொந்தில் விழுந்துடுறா. கண்முழிச்சு பார்க்கும்போது அண்டர்லேண்ட்னு சொல்லப்படுற விஸ்திரமான இடத்துல இருக்கா. அந்த இடத்துல விஸ்திரமான விலங்குகள், வில்லத்தனமான ராணிகள், மாவீரர்கள்னு அவ சின்ன வயசுல கனவுல வந்த மாதிரி எல்லாமே இருக்கு. மற்றும் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஆலிஸை நல்லாவே தெரிஞ்சும் இருக்கு. ஆலிஸ் பயங்கரமான ஜாபர்வாக்கி ஜெயிச்சு சரியான ராணியை அரியணையில அமர்த்துறது தான் அவளோட விதிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் மீதி கதை. இந்த படம் தைரியமாக இருக்கிறதையும் நம்மளை நாமளே நம்புறதையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாம உறுதியாகவும் நம்பிக்கையோடவும் இருந்தா சவால்களை எதிர்கொள்ள முடியுங்கிறத இந்த படம் காட்டுது. புதிய சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த படம் சொல்லுது. இது ஒரு கலர்ஃபுல்லான மற்றும் எக்ஸைட்டிங்கான திரைப்படம். இது மாயாஜால கதைகளை விரும்புகிற குழந்தைகளுக்கு ஏற்றது. சில பகுதிகள் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனால் பெரியவங்க சாகசங்களை ரசிப்பாங்க மற்றும் கதையிலேருந்து கற்றுப்பாங்க. கற்பனை மற்றும் மர்மத்தை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையான படமாக இருக்கும். நம்பர் 2, மெலிஃபிசென்ட். சக்தி வாய்ந்த தேவதையான மெலிஃபிசென்ட் மனித ராஜ்யத்தோட எல்லையில் இருக்கிற மூருங்கிற மாயாஜால வன சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு வரா. மெலிஃபிசென்ட் மனிதர்கள் மேல உண்டான கோபத்தால ஒரு மனித குழந்தைக்கு சாபம் கொடுக்குறா. அந்த பெண் குழந்தை 16 வயசு ஆனதும் நிரந்தரமான தூக்கத்துக்கு போயிடுவா. அந்த சாபத்தை உடைக்க ஒரு ட்ரூ லவ் கிஸ்னால தான் முடியும். மெலிஃபிசென்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை மெலிஃபிசென்ட் இருக்கிற வன சாம்ராஜ்யத்திலேயே வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. மெலிஃபிசென்ட் விருப்பமே இல்லைனாலும் அந்த குழந்தையை தானே வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத மீதி கதை. இந்த படம் மோசமா தெரியிறவங்க கூட காயப்பட்டிருக்கலாம் மற்றும் அவங்க மாறலாங்கிறத காட்டுது. அன்பும் கருணையும் வலிகளை குணப்படுத்தும் மற்றும் விஷயங்களை சிறப்பானதாக மாற்றும்னு படம் கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட கதைகள் இருப்பதால ஒருத்தங்களை விரைவாக மதிப்பிடக்கூடாதுன்னு இந்த படம் நமக்கு நினைவூட்டுது. இது ஒரு மாயஜால திரைப்படம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழைய கதைக்கு புதிய திருப்பங்களை கொடுத்துருக்கு. இந்த படம் அன்பு, இரக்கம் மற்றும் நட்பின் முக்கியத்துவத்தை காட்டுது. குடும்பங்கள் ஒன்றா பார்ப்பதுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சில பகுதிகள் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனால் இது அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு அழகான படம். நம்பர் 1, என்சாண்டட். ஆண்டலேசியாங்கிற விஸ்திரமான உலகத்தில் மரவீட்டில் வாழ்ந்துட்டு வர அழகான பொண்ணான ஜெசல் அங்கே இருக்கிற இளவரசரான எட்வர்டை காதலிக்கிறா. ஆனால் அந்த விஷயம் இளவரசரோட சின்னம்மாக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால மேரேஜ் அன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் ஜெசலை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. கிணத்துல விழுந்த ஜெசல் ஆண்டலேசியால இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. நிஜ உலகத்தில் நியூயார்க் சிட்டிக்கு வந்த ஜெசல் டைவர்ஸான லாயர் ராபர்ட்டையும் அவரோட 6 வயசு பொண்ணான மார்கனையும் சந்திக்கிறா. அவங்க வீட்டுக்கும் போறா. இன்னொரு பக்கம் இளவரசர் எட்வர்டும் கிணத்துக்குள்ள விழுந்து ஜெசலை தேடி வராரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் மீதி கதை. இந்த படம் விஸ்திரமான மாயஜால கதை மற்றும் நிஜ வாழ்க்கையோட வேடிக்கையான கலவை. உண்மையான காதல் எப்பவுமே கதைகளில் வர மாதிரி இருக்காது. உறவுகளுக்காக நம்ம உழைக்க வேண்டி இருக்கும்னு இந்த படம் காட்டுது. புதிய விஷயங்களை கற்றுக்கிற அதே வேளையில் மேஜிக் மற்றும் நிஜ வாழ்க்கை இரண்டையும் அனுபவிக்க இந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த படம் நடிகர்களோட நடிப்பு மற்றும் கார்ட்டூன்களோட வேடிக்கையான கலவை. இந்த படம் ஒரு புதிய வகையான மாயஜால கதையை சொல்லுது. கதையும் கதாபாத்திரங்களும் உற்சாகமாக இருந்து குழந்தைகள் மற்றும் பெரியவங்க இருவரையும் ரசிக்க வைக்குது. இது அன்பு மற்றும் கருணை பற்றிய ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குது. குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து பார்க்குற மாதிரியான சிறந்த திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த படங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படங்களை உங்கள் நண்பர்கள் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி ஃபார் வாட்சிங் எம்டி.